முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கழகத்தின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்களோடு ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். முன்னாள் முதல்வர்கள் தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களாக கருதப்படக்கூடிய பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா ஆகியோர்களுடைய ஆட்சியோடும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முழு ஆதரவை பெற்ற வெற்றி வேட்பாளருமான சிங்கை ராமச்சந்திரன் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இந்த ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊர்வலத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி மற்றும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் BP கந்தசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளாக 2000க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் ஊர்வலமாக தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊர்வலமானது தேர்தல் ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 100 மீட்டர் இடைவெளியில் இந்த ஊர்வலமானது நிறுத்தப்பட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 5 பேருடன் இந்த வேட்புமனு தாக்கலானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அந்த பிரம்மாண்டமான இந்த ஊர்வலத்தின் போது இன்னொரு முக்கியமான ருசிகர சம்பவமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய பிரபு என்பவர் தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்துள்ளார் என்ற ஒரு சம்பவமும் தற்பொழுது நடந்தது. கோவை மக்களவை தொகுதியில் வெற்றியானது இந்த காட்சிகள் மூலமாகவே உறுதி செய்யப்பட்டதாகவே அரசியல் விமர்சகர்கள் தற்பொழுது வருகிறார்கள். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிசிகுமார்.